பெருமாள் முருகன் சிறுகதைகள். வேக்காடு. வாசிப்பது சந்தீப். தம்பி, எங்கு செலுவமோட்டு பக்கமாவா போற? ஆமாயா, தண்ணி ஒரு குடம் கொண்டாரச் சொல்லேன். முத்திரிப்பாட்டி ஒரு நாழி பொழுதிலிருந்து ரோட்டோரம் நிற்கிறாள். கோட்டுவாய்ப் படிவு காதுவரை இழுக்கிக் கொண்டிருக்கிறது. கொடங்காய் இடுங்கிய கண்களைக் குவித்துப் பார்க்கிறாள். அவள் பார்வைக்கு யாரும் தப்பிப் போகவில்லை. கண்ணு. யாரையா அது போறது? கட்டில் முழுக்க ஒரே நசநசப்பு. அழுக்குத் துணிகள். கவிழ்ந்து படுத்தால் மூச்சடைக்கும் குசுவு நாத்தம். உடம்பில் கை வைத்தால் விட்டை விட்டையாய் அழுக்கு. பொறுக்க முடியாமல் இருட்டாயிருக்கவே பாட்டி எழுந்துவிட்டாள். இன்னக்காச்சும் ஒரு குடம் தண்ணி கொண்டாருவாங்களா? கண்களில் கட்டியாய்ப் பூளை. திறக்கவே முடியவில்லை. சுள்ளென்று இழுக்கிறது. சூடுகள் பீந்து போய்விடுவது மாதிரி வலி. தடியைத் தொலாவினாள். கருமாந்தரம். வெச்சா வெச்ச இடத்துல எது இருக்குது? சுவரைப் பிடித்துக் கொண்டே ஒட்டுத்திண்ணைக்கு வந்தாள். கிடந்தது. கொட்டாயோரம் பானையில் கைவிட்டுப் பார்த்தாள். வரவரவென்று சுக்காய்க் காய்ந்திருந்தது. தெரிந்ததுதான். நேற்றே சொட்டு இல்லை. நப்பாசை. நல்ல தண்ணி கொஞ்சம் இருக்கிறது. இன்னும் 2 நாளைக்கு அதுதான். காலனியில் வாரம் ஒருக்கா நல்ல தண்ணி வரும். அப்போது ஒரு குடம் கொண்டு வருவார்கள். வாரத்துக்கு ஒரு குடம். அதையும் தொலைத்துவிட்டால் அப்புறம் குடிக்கக்கூட தண்ணி கிடையாது. கண் கட்டுகிறது. விழிக்க முடியவில்லை. வெள்ளை விழுந்த கண்ணிலென்றால் முறுக்கம் பிசின் மாதிரி அடை. பாட்டி உள்ளே போனாள். கதவைத் திறந்ததும் 2-3 எலிகள் திமுதிமுவென்று ஓடி ஓலைக்குள் புகுந்தன. பாழடைஞ்ச ஊடாட்டம் எலிக்கொட்டம். பாட்டி கிளாஸை எடுத்து அண்டாவிற்குள் விட்டாள். கால் அண்டா அளவில் தண்ணி பட்டது. அரை கிளாஸுக்கு மோந்து கொண்டாள். பல்லி, பாச்சு ஏதாச்சம் உழந்திருச்சின்னா இதும் போச்சு. எரவானத்தில் செருகியிருந்த துணியை எடுத்து தண்ணியில் நனைத்து கண்களை ஒற்றினாள். துணி உறிஞ்ச தண்ணியை மறுபடியும் கிளாஸிலேயே பிழிந்தாள். கண்ணை கொஞ்சம் விழிக்க முடிந்தது. பொட்ட கண்ணுக்கு பூள அலங்காரமாம். வயிறு சுள்ளென்று இழுத்தது. எக்கிக் குறுகினாள். ராத்திரி 2-3 முறை காட்டுப் பக்கம் போனது. என்ன பண்ணும்? வவுறு வாழ இலையாட்டம் வாடிக் கிடக்குது. பழைய சோறு குண்டாவில் நைந்து புதப்புதத்தது. வெங்காயம் தட்டத்தில் சுண்டிக் கிடந்தது. அதைக் கடித்துக் கொண்டே குடித்தாள். வயிறு ஆசுவாசப்பட்டாலும் கசமுசா சத்தம். சோறு உள்ளார போனாலே கலக்க ஆரம்பிச்சிருது. தென்னையில் வந்து உட்கார்ந்தாள். வாசல் தூசும் துப்புமாய்த் தெரிந்தது. விளக்கமாற்றை எடுத்து தெரிந்த பக்கமெல்லாம் கூட்டினாள். வாசல் பொடிப்பொடிந்து கிடந்தது. 10 வருகிறது. சாணி முழுவன மாதிரி வச்சிருந்த வாச. எதும் விரிக்காத அப்படியே படுக்கலாம். கார வாச மாதிரி அப்படி இருந்துச்சு. தண்ணி கண்டு 6 மாசம் இருக்குமா? குடி இல்லாத ஊடாட்டம் பாழடைஞ்சு போச்சு. கூட்டி முடித்து நிமிர்ந்ததும் வயிறு புரட்டியது. தடியை முன் நடத்தி கொட்டாய்க்கு பொறத்தாண்ட போனாள். வரது ஆம்பளைன்னு தெரியுதா பொம்பளைன்னு தெரியுதா? வயசாயிடுச்சுனாலே மானம் வெக்கத்த உற்றோணு மாட்டம் இருக்குது. கற்களை தேடினாள். ஓடக்கல்லாத்தான் கிடக்குது. இந்த தண்ணி இருந்தா எதுக்கு இப்படி அல்லாடோனும்? உடம்பு பூரா சீன்றத்தோட வாழத உட செத்துப் போயிரலாம். என்னைக்குத்தான் ஓல வருமோ? பாட்டி ரோட்டோரம் வந்து நின்று கொண்டாள். எப்படியும் இன்னிக்குத் தண்ணி வேணும். யாரும்மா அது போறது? நான்தான். கண்ணாடியா? பாட்டி. நீயாம்மா கண்ணு? முந்தி மாதிரி கண்ணு தெரிய மாட்டேங்குதும்மா. எங்கு செலுவமோட்டு பக்கம் போனா ஒரு குடம் உப்புத் தண்ணி கொண்டாரச் சொல்லும்மா. பாட்டி இருக்கும் காட்டுக் கொட்டாயி 3 பேருக்கும் பொது. ஆளுக்கொரு மாதம் சோறு கொண்டு வந்து தருவார்கள். முறை.
அத்துவான காட்டுல கொண்டாந்து எண்ணெய போட்டுட்டு போயிட்டானுவ. கூப்பிடு தூரத்தில் வீடுகள் உண்டு. பக்கத்தில் ஒரு கிணறு கூட இருந்தது. உப்புத் தண்ணிதான். இருந்தாலும் புழங்கலாம். அதுவும் வற்றிப்போய் 2 மாசமாகிவிட்டது. அது இருந்தா இந்த மயிரளகுவள எதுக்கு நாம் பாக்கறன்? தடிய உனிக்கிட்டு போயாச்சும் கொண்டாந்திருவனே. கால் கடுத்தது. மூட்டே உட்டுப் போயிடறாப்பல்ல வலி. தலையை ஒதுக்கிக் கொண்டாள். முடி பிசிர்பிசிராய் சடை பிடித்து அடர்ந்து கிடந்தது. குருட்டுப் பருத்தி மாதிரி அங்கங்கு ஒவ்வொரு கருப்பு மயிர். தலைக்குத் தண்ணி ஊத்தி மாசக்கணக்கில் இருக்கும். தங்காயா ஒரு நான் வந்து எங்கேயோ போய் 2 கொடன் கொண்டாந்தா. அவ காய வச்சு ஊத்தி விட்டுட்டு போனதுதான். அவளையும் காணோம். எத்தனை வேலையோ அவளுக்கு. என்னாயா ரோட்டுல நின்னுக்கிட்டு இருக்கற? மருமவ சோறு குடுத்துட்டா. இந்தாகு பொரசா சோற்றுப் பையை நீட்டினாள். சோறு குடுத்துட்டாங்களா? சோறு மானங்கெட்ட சோறு. வாய்க்கொப்புளிக்க கூட ஒரு சொட்டுத் தண்ணி இல்ல. ஊருல இல்லாத தண்ணி பஞ்சம் உனக்குத்தான் வந்துட்டதா? ஆரியமும் பருத்தியும் மூட்டை மூட்டையா விளைஞ்ச காடெல்லாம் ஆவி பறந்துகிட்டு கிடக்குது. எந்த காலத்துல இப்படி தண்ணி பஞ்சத்தை பார்த்திருக்கிறோம்? அது சரி, பானைய வந்து பாரு. காட்டுப் பக்கம் போயிட்டு வந்தாக்கால் கழுவக்கூட தண்ணி இல்ல. 2 நாளைக்கு ஒருக்காவாச்சும் ஒரு குடம் தண்ணி கொண்டாந்தா ஆவாது. அட புழப்பத்த ஆயா! ஆடு மாடுகளுக்கே தண்ணியக் காணோம். பேரனும் பேத்தியும் சைக்கிள்ல மினிப்பன் கோயப் பைப்புக்கு போயி ஆளுக்கு 2 குடம் கொண்டாராங்க. அதும் கொஞ்சப்போ. எனக்கென்ன நல்ல உடம்புக்கு 4 சொம்பு தண்ணி. அது கூட இல்லாத சாவுட்டுமா? ஆமா. ஊடு ஊடா சைக்கிள் சின்னத்துக்கு போடு, சைக்கிள் சின்னத்துக்கு போடுன்னு வந்தான். போட்டோம். ஒரு போரிங் பைப்பு போட்டுத் தர முடியல. மோட்டாரு பைக்க போட்டுக்கிட்டு வர்றான். ஊர் கிணத்துல எல்லாம் குருவி குடிக்கக்கூட தண்ணி இல்ல. சனம் என்ன பண்ணும்? செம்மண்காட்டு அக்கப்பன் ஏன் அப்படி பண்ணுனானாம்? அவங்கிணறு பண்ணுவான். உனக்குத்தான் தெரியுதில்ல. அப்பற ஏன் கிழவிய கூப்பிட்டு மனையில வச்சாப்ல? பேசாத போய்ப்படு. அவள் நொடித்துவிட்டு போனாள். பொரசா சொல்வதும் நியாயம்தான். வெயில்ல உடம்பெல்லாம் தீப்புடிக்கறாப்பல எரியுது. மரமெல்லாம் மொட்டையா நிக்குது. கோல் கோலா நெவுலு. எப்படி இருந்த ஊரு? செம்மண்காட்டு கிணற்றில் மட்டும் தண்ணீர் இருக்கிறது. தினமும் எப்படியும் 4 செரவு பாயும். தென்னை மரங்கள் காயாமல் இருக்கின்றன. வெள்ளரியோ வெண்டையோ போட்டிருக்கிறான் அக்கப்பன். சுற்றிலும் வேலி அடைத்து யாரும் புக முடியாமல் தடுப்பு. அவங்கப்பன ஊரே கும்பிடும். அப்படி பொழச்சவன். ஒருத்தர ஒரு சொல்லு சொல்ல மாட்டான். ஊருல ஒரு கஷ்டம்னா தொண்டைக்குள்ள போனதக்கூட கக்கிக் கொடுத்துருவான். அப்படிப்பட்டவனுக்கு வந்து பொறந்தானே அக்கப்பன். நல்லவாயன் சம்பாரிச்சத நாரவாயன் அழைக்க வந்த கதையா? சனமே தண்ணி இல்லாம அலையுது. இந்த நாதேரி தலையில நடக்கறான். பாட்டி எச்சிலை குமித்து உமிழ்ந்தாள். வாதனாராம் மரத்தில் சொத்தென்று விழுந்தது. அக்கப்பனின் முகத்தில் விழுந்தது போல் ஒரு சந்தோஷம். பாட்டி சோற்றை எடுத்துப் பார்த்தாள். களியும் கொள்ளுப் பருப்பும் மணந்தன. குண்டாவில் எடுத்துப் போட்டு உட்கார்ந்தான். 2 நாள்களுக்கு முன் ஆடு மேய்க்க வந்த மாரியாயி பாட்டியிடம் பேச்சுக்கு வந்தாள். இந்நேரந்தான் இருக்கும். அன்னைக்கு நெல்லன் சோறு தின்னுக்கிட்டு இருந்தன். அக்கப்பன் செஞ்சதச் சொல்லிட்டு குமுறி குமுறி அழுவுறா. பாவம். பிள்ளக்குட்டி இல்ல அவனுக்கு. ஏத்தல் இறைக்கும்போது குளத்தோடு 4-5 பேர் தடத்தில் போய் அவனிடம் கெஞ்சிக் கூத்தாடி தண்ணி மோக்கக் கேட்டிருக்கிறார்கள். தண்ணி வேணுங்கறவ வாங்களா? பாட்டிக் குடிசுல கட்ட கிடக்குது. எங்கிட்ட படுத்தெந்திரிச்சா தண்ணி வரவ வாங்க. மோமணத்தை தளர்த்தி இறுக்கி அக்கப்பன் வாய் புழுக்கப் பேசியிருக்கிறான்.
மெளனமாய் கேட்டுக்கொண்டு குனிந்தபடியே பெண்டுகள் குடத்தை தூக்கிக் கொண்டு ஓடி வந்திருக்கிறார்கள். மாமா, தண்ணி மோந்தோறதுக்குத்தான் உடாட்டிப் போவுது. சீல துணி துவக்கறதுக்கு, மேலுக்கு வாத்துக்கறதுக்காச்சும் உடுங்க மாமா. தண்ணியும் போவாது. ஊராருக்கு பஞ்சமும் குறைஞ்சாப்பல. சிவம்புத்தி சிவனோட, அவன் புத்தி அவனோடன்னு மானம் போயும் கம்மி இருக்காத நான்தான் கேட்டனாயா. வந்தாம்பாரு சூலவேரி காத்தாட்டம் கத்திக்கிட்டு எவளா அவ? ஊரு மேஞ்சிட்டு இங்க வந்து கழுவுவீங்க துவப்பீங்க. தென்னை மரம் புழைக்கறதா சாவுறதா? சாட்டையைச் சுழற்றிக் கொண்டு வந்தான். உழுந்து எந்திரிச்சு எல்லோரும் ஓடிப்போனார்கள். இந்த பொசுங்கன் கிணத்துல மட்டும் எங்கிருந்துதான் தண்ணி வருது? வத்திப் போய் தொலையக்கூடாது. இவங்கிட்ட கேட்கற பேச்சுக்கு நாணிக்கிட்டுச் செத்துப் போயிரலாம். ஆனாலும் அவனிடம்தான் போக வேண்டியதிருக்கிறது. முனிச்சாமி கோவில் பைப்புக்கு 4 மைல் இருக்கும். 3 ஊருக்கு அதுதான் கங்கை. ராத்திரி பகலில்லாமல் எந்நேரமும் சடக் சடக். இந்த கானல்ல வவுத்துப் பாட்டுக்கு அலையறதே பெரும்பாடு. இதுல இந்த தண்ணிக்கு நாடியெல்லாம் ஒடுங்கிப் போயிருது. அக்கப்பனின் வாய் வீச்சுக்கு எதுவும் மசியவில்லை. எப்படியும் திமுதிமுவென்று புகுந்து தண்ணி மோந்து கொண்டு போய்விடுகிறார்கள். தண்ணி மாறிக்கொண்டிருக்கும் அவன் பொண்டாட்டி மண்ணாங்கட்டியை எடுத்து இடுவாள். பொம்பளையா அவ? எண்ணக்கொடமாட்டம் புச்சுக்குட்ட ஆட்டி ஆட்டி வாரா. வாயில நாத்தமா வார்த்த வருது. எப்பிடி ஆயா? இவளப் போயி இவனுக்கு கட்டுனாங்க. செக்குக்கும் நாய் தலைக்கும் பொந்துனாப்பல. என்ன செய்தாலும் சனங்களுக்கு வழியில்லை. வாங்க வாங்க. கும்பை கழுவவா? மோந்துக்கிட்டு போங்க. ஏத்தலை நிறுத்திவிட்டு அக்கப்பன் சொன்னான். ஏதுடா இது அக்கப்பனுக்கு இவ்வளவு தாராளம்? எல்லோரும் மோந்து கொண்டு நடக்கத் திரும்பும்போது தண்ணிய மோந்துகிட்டே போறீங்களா? கைத்தட்டிக் கெக்கலி கொட்டினான். இந்த மதவுக்கிட்ட வந்து பார்த்துட்டு அப்புறம் போங்க. மாரியாய்தான் மெல்லப் போய் எட்டிப் பார்த்திருக்கிறாள். அவ சொன்னத நினைச்சா இந்தச் சோறு கூட உள்ள இறங்க மாட்டீங்கது. அதப் பார்த்துட்டு என்ன பாடுபட்டாளோ? ஓட்டில் நிறைத்து பரியிலிருந்து தண்ணீர் விழும் இடத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்தது. நுதத்தவாறு மனிதக் கழிவு. அண்டாவை கீழே போட்டுவிட்டு அலறிக் கொண்டு வந்தாள் மாரியாயி. அதற்கப்புறம் அந்தப் பக்கம் யாரும் தலை வைத்து படுப்பதில்லை. போங்காலம். என்னதான் இருந்தாலும் ஊடு நிறைய பிய வச்சு தண்ணி உடறானே. அவன் வைராவுக்கு பூச்சி புழுவு தங்குமா? எனக்குனா அதப் பார்த்ததையும் வவுத்துல நெருப்பக் கொண்டாப்ல ஆயிப்போச்சு. பாட்டி குண்டாவை துடைத்து கழுவினார் போல சாப்பிட்டாள். கையைத் துணியில் துடைத்துக் கொண்டாள். சனங்க குடிக்கிற தண்ணியில கல்லப் போட்டானே. இவன் எங்க விருத்திக்கு வரப்போறான்? வயிறு கலக்கியது. பாட்டிக்கு வயிற்றில் எதுவும் அதிகமாகத் தங்குவதில்லை. அதனாலேயே சத்திழந்து ஓய்ந்து போனாள். வெயில் மண்டையை பிளக்கிறது. காலில் சூடு கொப்பளிக்கிறது. காட்டுக்குள் தடியை ஊன்றிக் கொண்டு போய் வந்தாள். அருவருப்பு வந்தது. என்ன பொறப்பு போ. கால் கழுவக்கூடத் தண்ணியில்ல. யாரும்மா அது? கண்ணாயாளா? ஆமாயா. உம்பேத்திக்கிட்டச் சொன்னேன். தண்ணி கொண்டாரமின்னா? இப்ப வந்துருவாளா? ஆடு மேய்க்கரா? உள்ளோட்டிப்புட்டு வருவா? பாட்டி கைகுவித்துப் பார்த்தாள். வட்ட வட்டமாய்க் கண் சுழன்றது. வெயில் பொட்டில் அடித்தது. அப்படியே உட்கார்ந்தாள். முடியவில்லை. ஒரே நாத்தம். கண்ணு தெரியுதா ஒண்ணா? சனியன் சீலையில கீது ஆயிருச்சோ என்னமோ. மெல்லக் கொட்டாய்க்கு வந்து சேலையை அவிழ்த்தாள். கொசுவத்துக்குக் கீழே மஞ்சளாய்க் காய்ந்து வட்டமாய் அவிழ்த்துப் போட்டுவிட்டு வேறு துண்டத்தை எடுத்துக் கட்டிக்கொண்டாள். அழுக்குத்தான். மேலெல்லாம் அரிக்கிறது. சீலப்பேனுக்கு இது புடிச்சிருமோ என்னமோ. கண் இருட்டியது.
அடிச்சாயற நேரமாச்சு. வந்துருவா வரட்டும், எந்திரிச்சுக்கலாம். கட்டிலில் விழுந்தாள். அழுக்கு மூக்கிலேறியது. தும்மல். காரித் துப்பினாள். அப்படியே கால் குறுக்கிக் கண் மூடினாள். இரவு வெகுநேரம் ஆனபின் விழிப்பு வந்தது. தொட்டுத் தடவி பானைக்கு அருகில் வந்தாள். யாரும் வந்திருக்கவில்லை. மன ஓசை. ஜூலை 1990. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.